வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நடக்கிறதுக்கு 60 முதல் 70 நாட்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு டெல்லி தகவல்கள் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி மாற்றங்கள் பெரிய அளவுல இல்லைன்னு சொன்னாலும் இந்த தேர்தல்ல விஜயோட வருகையால அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி தங்களோட வலிமையை கூட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட்டணி வலிமை யாருக்கு, கொங்கு மண்டலத்தை குறிவைத்த விஜய், வேட்பாளர்களை தேடும் திமுக உள்ளிட்ட பல விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வழக்கம் போல உள்ளூர் செய்திகளுக்கு போறதுக்கு முன்னால டெல்லியில என்ன நடந்துச்சுன்னு சில விஷயங்களை நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் சேகரிச்சு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியில நிர்வாகிகள் கூட்டம் டெல்லியில நடக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா இது தேர்தல் சீசனா இருக்கிறதாலையும் காங்கிரஸ் கூட்டணி இன்னும் முடிவாகாம இருக்கிறதாலையும் அதிக கவனம் பெற்றதா சொன்னாங்க. நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் சொன்ன ஒரு செய்தி தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது, காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டா எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு திமுக சீனியர்ஸ், குறிப்பா TR பாலு, கனிமொழி, சபரீசன் எல்லோருமே காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சு கெஞ்சி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கும் யங்ஸ்டர்ஸ் திமுக கூட்டணி வேண்டான்னு பலமுறை வலியுறுத்தி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட டெல்லி தலைவர்கள் மூலமா திமுக கொடுத்த ஐடியா தான் கடைசியில ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன காங்கிரஸ் கொடுத்த ஐடியான்னு அந்த அதிர்ச்சியான செய்தியை நோக்கி நகர்ந்தோம். அதாவது, காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது, நீங்க இந்த ரூட்ல போங்கன்னு கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சாம். அதாவது, விஜய் கட்சி தலைவர்களை சந்திச்சு காங்கிரஸை நீங்க சேர்க்காதீங்கன்னு திமுக சீனியர் மினிஸ்டர்ஸ் மூலமா பேச்சு நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா ஈஸியா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சியில இருந்து காங்கிரஸை தட்டி விட்டா வேற வழியே இல்லாம திமுகவில் ஒட்டிக்கிட்டு கிடப்பாங்கன்னு காங்கிரஸ் ஐடியாவை திமுக பேசி முடிச்சிருக்காங்களாம். டெல்லியில இருந்து அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம். 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 10 ரூபாய் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்துல 34 தொகுதிக்கும் பொறுப்பாளர். அதே 34 தொகுதியில விஜய் கட்சியும் டார்கெட் பண்ணி வேலை செய்யறாங்கன்னு கொங்கு மண்டலத்து திமுக நிர்வாகிகள் மூலமா சில தகவல் கிடைச்சது. கொங்கு மண்டலம்னு சொன்னாலே அங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் அதிமுக தானே ஜெயிக்கும். எப்படி திமுகவும் தாவேகாவும் டார்கெட் பண்றாங்கன்னு கேட்டோம். கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கிறது நோக்கம் இல்ல, ஓட்டை பிரிக்கிறது தான் நோக்கம்னு ஒரு சில உள்குத்துகளை எடுத்து சொன்னாங்க. கோவை ஏரியாவில் கல்குவாரிகள், தொழிற்சாலைகள், ரியல் எஸ்டேட் அதிபர்களோட செந்தில் பாலாஜி சில ரகசிய சந்திப்புகளை நடத்தியிருக்காரு. கட்சி வளர்ச்சி நிதியும் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு அதிக அளவு வசூலாயிருக்கு. திமுகவும் தாவேகவும் போட்டின்னு ஒரு மாயையை உருவாக்கிட்டா அதிமுக வாக்குகளை பிரிக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஏரியாவில் செந்தில் பாலாஜி குறுக்கு பாதையில் வண்டி ஓட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. அதிமுக நிர்வாகிகள் சும்மா இருக்க மாட்டாங்களேன்னு நம்ம சோர்ஸ் மூலமா திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசணும். வாட்ஸ்அப் காலில் வாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. வார பத்திரிகையில வந்திருக்கும் செய்தி எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். உடன்பிறப்பே வா கூட்டத்துல ஸ்டாலினை சந்திச்சு பேச முடியல. இப்போ தேர்தல் நெருங்கறதால ஒவ்வொன்னா வெளியில வந்திருக்குன்னு சொன்னாங்க. மதிமுகவில் பயணத்தை தொடங்கி கடைசியில் அமமுகவில் இருந்து திமுகவில் சேர்ந்த செந்தில் பாலாஜி கையில தான் எல்லா பொறுப்பையும் கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. நேற்று வரைக்கும் திமுகவை எதிர்த்து பேசினவங்க எல்லாம் திமுக நிர்வாகிகளை கூட மதிக்காம கட்சி வேலை பார்க்குறோம்னு சொல்றாங்க. திமுகவுக்கு வேலை செஞ்சா அது நல்லதுதானேன்னு நாம ஒரு கொக்கியை போட்டோம். அந்த காலத்துல திமுக கூட்டத்துக்கு கை காசு போட்டு கூட்டம் நடத்தணும். இப்போ மேலிடத்துல இருந்து லட்சமா கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கமிஷன் அடிக்கிற வேலை தான் அதிகமாக நடக்குது. 100 பேர் கூட கூடாத கூட்டத்துக்கெல்லாம் 2000 பேர்னு கணக்கு காட்டி திமுக நிர்வாகிகள் ஆட்டையை போடுறாங்க. திமுக நிர்வாகிகள் உங்களோட இருந்தவங்க தானே, சொல்லலாமேன்னு சொன்னோம். பரம்பரையா கட்சியில இருக்கிறவனுக்கு திமுகவில் மதிப்பே இல்லப்பா. அமமுக செந்தில் பாலாஜி, நாம் தமிழர் கட்சி ராஜீவ்காந்தி, மக்கள் நீதி மய்யம் மகேந்திரன், தேமுதிக பணப்பட்டி தினகரன் இவங்களுக்கு தான் திமுகவில் மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்க யாரும் கோயம்புத்தூர்காரங்களும் கிடையாது. வெளியூர்ல இருந்து வந்து வேற கட்சியில இருந்து வந்து இங்க நாட்டாம பண்றாங்க. அதுதான் எங்களால பொறுத்துக்க முடியலன்னு தங்களோட ஆதங்கத்தை சொன்னாரு. அப்படி யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னு கேட்டு பார்த்தோம். பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளூர்ல திமுக காரனே கிடையாது. அதனால வெளியூர்ல இருந்து இறக்குமதி பண்ணி கூட்டம் நடத்துறாங்க. வாசன் விஜயகாந்த் கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். தளபதி முருகேசன் அவர் ஒரு மாவட்ட செயலாளர். வைகோ கட்சிக்கு போயிட்டு வந்த தொண்டாமுத்தூர் ரவி அவர் இன்னொரு மாவட்ட செயலாளர்.
கோயம்புத்தூர் எம்பிஏ அதிமுகவுல வளர்ந்து திமுகவுக்கு தாவுன கணபதி ராஜ்குமார் தான். இவங்க எல்லாம் உங்க கட்சிக்காகத்தானே வேலை செய்யறாங்க, கட்சி வளர்ச்சி தானேன்னு அவரோட கோபம் குறையிற மாதிரி ஆறுதல் படுத்தணும். உடனே கூடுதலா கொந்தளிச்ச அந்த திமுக உடன்பிறப்பு, திமுகவுல கூட்டணி கட்சிக்கு தொகுதியை கொடுத்தாலே வேலை செய்ய மாட்டோம், கூட்டணிக்கு கொடுக்காம நாங்களே போட்டி போடணும்னு நினைப்போம். ஆனா இப்போ கூட்டணியும் இல்லாம வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கே 10 சீட்டையும் சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதிமுக 10க்கு 10 தொடர்ந்து ஜெயிக்கிறதால பணத்தை வச்சு ஓட்டு வாங்குற முடிவுல இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்துல நடிகர் சத்யராஜ் மகளையும் நடிகர் ரஜினிகாந்த் மருமகனையும் திமுக வேட்பாளரா களமிறக்கவும் செந்தில் பாலாஜியும் சபரீசனும் சில தொழிலதிபர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. சத்யராஜோட மகள் திவ்யாவுக்கு தேர்தல் ஆசை இருந்தாலும் ரஜினிகாந்த் மருமகன் விசாகன் வேண்டான்னு மறுப்பு சொல்லியிருக்காரு. அடடே, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டோம். கொஞ்சம் கோவத்தை குறைச்ச கொங்கு மண்டல பிரபலம் திமுகவை காலி செய்ய வந்த வேட்பாளர்களையும் லிஸ்ட் போட்டார். ஒரு தொகுதி காங்கிரஸ், ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட், ஒரு தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குன்னு திமுகவில் ஒதுக்க போறாங்க. மீதி 7 தொகுதியில கோவை தெற்கு நாம் தமிழர் ராஜீவ்காந்தி, பொள்ளாச்சி மக்கள் நீதி மய்யம் மகேந்திரன், கிணத்துக்கடவு தேமுதிக தளபதி முருகேசன், தொண்டாமுத்தூர் மதிமுக ரவி, இவங்க மட்டும் இல்லாம தேமுதிக பணப்பட்டி தினகரன், அதிமுக செந்தில் கார்த்திகேயன், அதிமுக அசோக் பாபு, தமிழ் மாநில காங்கிரஸ் TR சண்முகசுந்தரம், இவங்களுக்கெல்லாம் திமுகவில் சீட் வாங்கி தரோம்னு உறுதி கொடுத்து செந்தில் பாலாஜியோட கரூர் டீம் களத்துல இறங்கி இருக்காங்க. எல்லாமே ரகசிய டீலிங் தான் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கிட்ட எடுத்து சொன்னாரு. 5 ஆண்டு திமுக ஆட்சியில 10 ரூபாய் பாலாஜி குரூப் தானே மொத்தமா சம்பாதிச்சாங்க, அவங்கள வேட்பாளரா நிறுத்தி அவங்களே செலவு செய்யட்டும், தோக்க போகும் தொகுதிக்கு நாம ஏன் வீணா போய் வேலை செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க கோயம்புத்தூர் திமுக நிர்வாகிகள். ஏன் திமுகவால ஜெயிக்க முடியாதான்னு நாமளும் பேச்ச முடிக்காம கண்டினியூ பண்ணோம். சும்மாவே கொங்கு மண்டலம் முழுக்க அதிமுக கட்சிக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்கா வேற மாறிடுச்சு. இதையெல்லாம் மீறி திமுக ஓட்டு வாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம், அதிமுக ஆட்சியில நிர்வாக திறமை, முக்கியமா தொழில் நகரமான கோவையில சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இல்லாம அமைதியான வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. அதுதான் காரணம்னு மக்கள் மனநிலையை எடுத்து சொன்னாங்க. இதுல ஒரு புது குழப்பம் என்னன்னா, கொங்கு மக்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவதற்கு விரும்புறத தங்களோட சர்வே மூலமா தெரிஞ்சுக்கிட்ட திமுக இப்போ செந்தில் பாலாஜி துணை முதல்வர்னு புது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. புழல் ஜெயில துணை முதல்வர் கொடுப்பாங்களான்னு கிண்டல் பண்றாங்க கொங்கு மக்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு அரசியல் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.